எரேமியன் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று. என்ன எல்லாரும் எடுக்கலையா? படித்து சேர்ந்து படிப்பீங்கன்னு பார்த்தா நான் மட்டும் படிச்சிருக்கு, நீங்கள் மட்டும் அமைதியாக இருக்கிறீங்க. சேர்ந்து படிங்க பார்க்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்த மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அங்கு 28ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கடந்த வாரத்தில் நம்ம தேவ நீதியை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். தேவ நீதியை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவர்கள் தங்களை குறித்து தங்களுடைய கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டாமல் தேவ நீதியை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவ ராஜ்யத்தையும் தேடணும், ப்ளஸ் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்கிறார். இப்படி பண்ணும்போது நடக்கிற விஷயம் என்னென்னா, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்குறோம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவை என்பதை தேவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும், அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ஆக இதை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். தேவ நீதி, தேவன் நம்ம எப்படி நீதிமானாக்குகிறார், தேவனுடைய கிருபையால் நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகின்றோம், தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். 2 ஜெபங்களை பார்க்க ஆரம்பித்தோம். பரிசேய ஜெபத்தையும் ஆயக்காரனுடைய ஜெபத்தையும் படிக்க ஆரம்பித்தோம். பரிசேயன் அவன் எப்போதுமே தன்னுடைய சுயநீதியை நிலைநாட்ட பிரயாசம் எடுத்தவன். அந்த பரிசேயன் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சில பாரம்பரியமான மக்களுக்கு சமமாக இருக்கின்றவன். இந்த பரிசேயன் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னலாம் செஞ்சான் அதில் குறிக்கோளாக இருந்தவன். அவன் பண்ணுற ஜெபம், அவன் பண்ணுற தானம் தர்மம், அவன் பண்ணுற உபவாசம், அவன் கொடுக்குற தசமபாகம், அவனுடைய ஜெபம், அவனுடைய உபவாசம் எல்லாமே அவன் மீதே கவனமாக இருந்தான். அவன் என்ன செய்கிறான், அவனுடைய செய்கையின் மீது கவனமாக இருந்தவன் பரிசேயன். ஆனால் ஆயக்காரன் பார்த்திங்கன்னா அவனுடைய முழு கவனமும் எதில் இருந்துச்சுன்னா, அவன் சொல்ல, தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும். அவனுடைய முழு கவனம் தன் மீது கிடையாது, தேவன் மீது கவனம் இருந்தது. கிருபையாயிரும். ஒரு வேத பதிப்பில் உங்களுக்கு எடுத்து காமிச்ச கிருபாசனத்தின் நிமித்தம் கிருபையாயிரும். அவன் முழுவதும் எங்கே பார்க்க ஆரம்பித்தான்னா கிருபையின் ஆசனத்தை பார்க்க ஆரம்பித்தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையின் ஆசனம் என்று சொல்வது, கிருபாசனம் என்று சொல்வது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு கிருபாசனம்னா நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஏனென்று சொன்னால் மகாபிரதான ஆசாரியன் அந்த கிருபாசனத்தின் மீது தான் இரத்தத்தை தெளிக்க போவான். ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்படுகின்ற இரத்தத்தின் நிமித்தமாக
தேவ கிருபை அடைந்தார்கள், நீதிமானாக எண்ணப்பட்டார்கள். நீதிமான் ஆக்கப்படலை, நீதிமானாக கருதப்பட்டார்கள், நீதிமானாக எண்ணப்பட்டார்கள், முழுமையாக மாற்றப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஆடு அடிக்கப்படணும், காலை அடிக்கப்படணும், அந்த இரத்தத்தை கொண்டு போய் கிருபையின் ஆசனத்தின் கிருபாசனத்தின் மீது ஆசாரியன் ஈசோப்பினால் அதை தெளிக்க வேண்டும். ஒருவேளை ஆசாரியன் பாவமுள்ள ஒரு ஆளாக இருந்திருப்பானா, பாவம் சரியாக தன்னை சுத்திகரிக்கவில்லை என்று சொன்னால் அவன் மறித்து விடுவான். ஆக உள்ளே போகும்போதே மணி கட்டி தான் அவன் அனுப்புவான், பெல்லையும் கயிறையும் கட்டி தான் அனுப்புவாங்க. நீ கூட பாருங்கள், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா வீட்லேயும் பெல் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மணி அடித்து பார்த்துருப்பீங்களா? ஹலோ, இந்த ஊரில் தானே இருக்கிறீங்க? சில வீட்டெலாம் கேட்கும் டங் டங் டங். அதெல்லாம் எங்கே இருந்துச்சு? இங்கேருந்து வந்துச்சு. எங்கே கிருபாசனத்தினிலே பெல், அங்கே கையில் மணி அடித்தாங்க. கிருபாசனம் உள்ள நுழையும் போது நம்ம ஆள் ஆசாரியனுடைய அங்கியில் பெல்லு கட்டியிருப்பாங்க. இவன் நடக்கணும், இவன் நடந்துட்டு இருக்கணும், நடந்தால் தான் உயிரோடு இருக்கிறான்னு தெரியும் வெளியே. அந்த மணி சத்தம் மட்டும் நின்றுச்சுன்னா போச்சுடா நம்ம பாஸ்டர் இறந்துட்டாருன்னு சொல்லி கயிறு பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ கிருபாசனம். அப்போ இந்த ஆயக்காரன் இவன் இந்த பரிசையின் ஜெபம் பண்ணும் போது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு கருத்தை குத்தி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டு அவனை பாருங்கள், அங்கே தான் பாருங்கள் அந்த விசுவாசி, அவனை போல நான் ரொம்ப அயோக்கியெல்லாம் கிடையாது. இந்த பரிசேயர்கள் எப்போதும் இந்த ஆயக்காரர்களை எப்படி பார்த்தாங்கன்னா, இவங்கெல்லாம் நரகத்தில் ஒரு எரிக்கட்டையை போல் இருக்கிறவங்க, நரகத்தில் அடித்தட்டில் வேகக்கூடியவங்க வேணாலான்னு சொல்லி பரிசேயர் நினச்சிருந்தா. அங்கே இவங்க ப்ரேயர் பண்ணும்போது கூட குத்தி கம்பேரிசன் பண்ணி அவங்கள தங்களோடு சமப்படுத்தி அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அவங்கள ஈக்குவல் படுத்தலாம் காமிக்க ஆரம்பிச்சு, நாங்களும் அவங்கள போலலாம் கிடையாது அப்படின்ற லெவலில். ஆனால் அந்த ஆயக்காரன் முழுக்க தன் மீது அல்ல, முழுக்க தேவன் மீது நம்பிக்கை வைத்தவன். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நோட் பண்ண விரும்புகிறேன் உங்களுக்கு. என்னென்னா, நம்முடைய முழு கவனம் நம்மை சுற்றி இருக்கக்கூடாது. நம்முடைய முழு கவனமும் தேவன் மீதும், தேவனுடைய கிருபையின் மீதும், தேவனுடைய தயவின் மீதும், தேவனுடைய இரக்கத்தின் மீதும் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற கிரியைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பைபிளில் போடப்பட்டிருக்குது. நீதியின் கிரியைகள் எல்லாமே அது அழுக்கான கந்தை என்று போடப்பட்டிருக்குது. மனிதர்கள் செய்கின்ற நீதியின் கிரியைகள் எல்லாமே அழுக்கான கந்தை. அது தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காரியம். அவர்தான் தேவன் அவர் நீதியை நமக்கு கொடுக்கிறார் என்பதை பற்றி நாம் வேதத்திலே நாம் படிக்க ஆரம்பித்தோம். அவர்தான் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கிருபாசனத்தண்டையின் மீது தன்னுடைய இரத்தத்தை செலுத்தி விட்டார். இன்றைக்கி காமிக்க போகிற விஷயமே அதுதான். அன்றைக்கு பிரதான ஆசாரியன் ஆட்டின் இரத்தத்தை எடுத்துகிட்டு வேகத்தில் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இருக்கின்ற கிருபாசனத்தின் மீது தெளிக்க வேண்டும். ஒரு வருஷத்துக்கு அது ஒரு வருஷத்துக்குள்ளே அது எக்ஸ்பைரி ஆயிரும். அந்த பிளட்டு அதனுடைய காலாவதி, அதுக்குடைய பீரியடு ஒரு வருஷம். அடுத்த வருஷமும் அவன் தேவ சமூகத்தை நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆட்டின் ரத்தம் தேவைப்படுகின்றது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் போகணும். ஒரு வருஷத்துக்குரிய காரியம் அது எல்லாமே ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பேதுரு வர்ணித்தார். உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் விவரித்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை விவரிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாருமே இயேசுவை ஒரு தேவாட்டுக்குட்டியாக பார்த்தார்கள். ஏன் தேவாட்டுக்குட்டியாக பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, இவர் தான் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படிதான் பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு கூட யாருக்கு அறிவிக்கப்பட்டது சொன்னால் மெய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. ஏன் மெய்ப்பர்களுக்கு மற்ற யாருக்கு அறிவிச்சிருக்கணும்? ஒரு பாஸ்ட்டுக்கு போய் ஆசாரியனுக்கு போய் அறிவிச்சிருக்கணும். டே ஆசாரியனே பாரு, என் மேசியா பிறந்துட்டான்னு யாருக்கு அறிவிக்கணும்? ஏன்னா ஆசாரியன் தான் டெஸ்ட் பண்ணுறவன். ஆசாரியன் எல்லாத்தையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதம் பண்ணும் போதெல்லாம் உடனே போய் என்ன சொல்லுவார்? ஆசாரியன் போய் காமி, அவன் சர்டிஃபிகேட் பண்ணுவான், அவன் ப்ரூஃப் பண்ணுவான். இந்த வியாதி சுகமாச்சுன்னு அவன் ப்ரூஃப் பண்ணால் தான் நீ வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை தேவதூதர்கள் யாருக்கு அறிவிச்சிருக்கணும்னா ஆசாரியர்களுக்கு அறிவிச்சிருக்கணும். அவங்க தான் எல்லாருக்கும் நீ சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவன் இங்கே தலைகீழாக பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கிறார். ஏன் மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தான் ஆட்டுக்குட்டியை அதாவது கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குதா, பரிபூர்ணமாக இருக்குதா, சுத்தமாக இருக்குதா, எல்லாமே கரெக்டாக பார்க்கக்கூடியவங்க. ஆகவே தான் பாருங்கள், இந்த முன்னணியில் கிடத்தினார்கள் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது.
முன்னணியில் கடத்தப்படுற ஆடு பஸ்கா ஆட்டுக்குட்டி அதை தான் கடத்துவாங்க வந்து. அப்போ இயேசு கிறிஸ்து கடத்தப்படாத பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பைபிளில் போடப்பட்டிருக்குது, இதோ பிள்ளையை சுற்றி முன்னணியில் கடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பாருங்க, குட் ஃப்ரைடே அன்னைக்கு எதை பேசிட்டு வரோம்? கிறிஸ்மஸ் மெசேஜ் பேசிட்டு வரோம். இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறு. ஒரு பாரம்பரியமான சபைகள் எல்லாமே குருத்தோலை எடுத்துக்கிட்டு ஊர்வலம்லாம் வருவாங்க, பவனிலாம் வருவாங்க. தப்பு கிடையாது, அதெல்லாம் நம்ம சொல்ல வரல. எப்படியோ ஒரு விதத்தில் கிறிஸ்துவனுடைய மரணத்தை அறிவிக்கிறார்கள், அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. நம்ம கூட செய்யலாம், நீங்கள் எல்லோரும் ஒத்து வந்தீங்கன்னா செய்யலாம், அது தப்பு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சரி, என்ன அப்படின்னும் போது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஏனென்று சொன்னால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அவங்க சர்டிஃபிகேட் பண்ணணும், மேய்ப்பர்கள் தான் சர்டிஃபிகேட் பண்ணணும், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகதான் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. யோவான் சாணன் இயேசுவை ஆட்டுக்குட்டியாக பார்த்தார். அவர் சொல்லும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்கு, அவர் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டார் வந்து. சீசன், அதாவது யோவான் அப்போஸ்தலன், அவரும் என்ன சொல்கிறார்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ அடிக்கப்பட்டவர் இல்லையா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எவ்வளோ பேர் ரெவலேஷன் வெளிப்பாடை சொல்கிறாரு. பேதுரு சொல்கிற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவரும் சொல்கிறார். அப்போ என்னென்னா, இவர்கள் எல்லாருமே இயேசுவை எப்படி பார்த்தார்கள்? தேவ ஆட்டுக்குட்டியாக பார்க்க ஆரம்பித்தார்கள். அவதான் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காக வந்தார் என்று சொன்னால், முழுக்க 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 மரிப்பதற்காகவே வந்தார். வேற எந்த டார்கெட்டும் கிடையாது. இறப்பதற்காக வந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே மரியாளுக்கு வந்து ஏதோ ஒரு பட்டை உணவு உருவிடு போவோமா அப்படின்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது மரியாளுக்கு. கவனிங்க, பிறக்கும்போதே அறிவிக்கப்பட்டது, இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தேவதூர்கள் அறிவிக்கிறார், தமது பாவங்களை, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. அப்போ தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கணும்னா அவர் மரிக்க வேண்டும். பிறக்கும் போதே மரிக்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றவராக பிறந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காகவே வந்தார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவதான் பாருங்க, ஒரு முறை கெத்செமனே தோட்டத்தெல்லாம் காமிக்கும்போது ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால், ஏன்னா அவ்வளவு இந்த கொடூரமான மரணம், ரோமர்களுடைய மரணம் என்று சொல்லக்கூடியது சாதாரண நம்ம ஊரில் மாதிரி டக்குன்னு சுட்டுட்டா பொட்டுன்னு போகிற மாதிரி கிடையாது. பாருங்க, சுடுறதெல்லாம் கிடையாது, தூக்கு தண்டனை டக்குன்னு மாட்டி டக்குன்னு இறக்க விடுறது கிடையாது, துடிச்செல்லாம் கிடையாது. பாருங்க, அவ்வளோதான் வந்து ரொம்ப நேரம்லாம் கொடூரம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் அணுவா சொல்கிறாங்களே, அணுவா அந்த மாதிரி. யோசிச்சு பாருங்க, 40-39 அடி முதுகில் அடிக்கும்போது ஒவ்வொரு அடியும் சதையில் மாட்டி இப்படி இழுத்தாங்கன்னா அப்படி சதையை பிச்சுக்கிட்டு தொங்கும். எவ்வளோ ஒரு கொடூரமான மரணம் தெரியுங்களா? தலையில் முள்முடியை வைக்கும்போது யூத வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க, சில முள்ளெல்லாம் கண்ணு பக்கத்துலேயே பதம் பார்த்துச்சு அப்படின்றாங்க வந்து. அப்படியே இந்த பக்கம் அங்கே அடிக்கிறதுக்கு இது வரையில் வந்துச்சுன்றாங்க வந்து. யோசிச்சு பாருங்க, கொடூரமான ஒரு மரணத்தை சந்தித்தார். அப்போ சொல்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் முடி செய்யும். சுதாரிச்சுக்கிட்டார். இல்லை ஆண்டவரே, ஆகிய உங்களுடைய சித்தத்தின்படி இதுக்காக தான் என்னை அனுப்பியிருக்கிறீங்க, உங்களுடைய சித்தம் ஆகட்டும். ஏனென்று சொன்னால் சர்வலோகத்தினுடைய அநீதிகள் எதற்காக? சர்வலோகத்தின் அநீதி, சர்வலோகத்துடைய பாவம் எல்லாமே அவர் மீது சுமத்தப்பட்டது. இதை இயேசு கிறிஸ்து தனியாக தான் இதை செய்யணும், யாரும் வர முடியாது. ஒரு முறை பாருங்கள், ஒருத்தன் சிலுவை சுமக்கிறதுக்கு வரான். அப்போ கூட கொஞ்சம் சுமந்துட்டு, இல்லைப்பா நானே சுமக்கிறேன்னு சொல்லி அந்த சிலுவை திரும்பவும் அவர் வாங்கி கொண்டார். அவருடைய சரீரம் பிழியப்பட்டது, இரத்தம் பெருந்துளிகளாக தரையில் விழ ஆரம்பித்தது. முள்முடி சூட்டப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு, ஈட்டினால் குத்தப்பட்டவர். அவருடைய பரிசுத்த ரத்தம் முழுவதும் எருசலேமிலே சிந்தப்பட ஆரம்பித்தது. அதோடு கதை முடியல.
அதோட சீன் முடியல. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு இன்னொரு பெரிய காரியத்தை பண்ணணும். என்ன விஷயத்தை பண்ணணும்னா, தம்முடைய இரத்தத்தை சுமந்து பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த இரத்தத்தைலாம் எடுத்துக்கிட்டு இப்போ எங்கே போகணும்னா பரலோகத்துக்கு போகணும். ஏன் பரலோகத்துக்கு போகணும்? எதுக்காக பரலோகத்துக்கு போக வேண்டும்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிருபாசனத்தின் மீது பிரதான ஆசாரியன் இரத்தத்தை தெளிப்பான். கிருபாசனத்தின் மீது இரத்தத்தை தெளிப்பான். 1 வருஷத்துக்கு அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். ஆனால் இயேசு 1 வருஷத்துக்கான கிரயத்தை செலுத்தலை, வாழ்நாள் முழுவதுக்குமான கிரயத்தை செலுத்த போகின்றார். பரலோகத்தில் கிருபாசனம் தன்னைக்கு செல்கின்றார். படிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். நீங்கள் எடுத்து நீங்கள் படிங்க, நான் எடுத்து நான் படிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெள்ளாட்டுக்கடா தம்முடைய சொந்த இரத்த கவனிங்க கவனிங்க என்ன 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 சொல்கிறாருன்னா, 11ஆம் வசனம் படிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாய் அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் சொல்றாரு. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, எங்க? பூமியில் கிடையாது, பரலோகத்தில் இருக்கின்ற கிருபாசனம் அங்கே போகிறார். அங்கே போகும்போது தான் பாருங்கள், பைபிளில் மார்க் 16:9 சொல்லப்பட்டிருக்குது. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்து மகதலேனா மரியாதை அங்கே வராங்க. வந்து பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படிப்போம். 16:9 வசனம். இப்போ மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். என்ன நடக்குதுன்னா, சீன் என்னன்னா, இயேசு அதாவது இருட்டோடு நடக்கின்ற ஒரு காரியம். மரியாள் இயேசுவின் கல்லறை அண்டையை வந்து நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பின்னாக உயிர் தெழுந்து இயேசு நின்று கொண்டிருக்கிறார். மரியாள் திரும்பி பார்த்து அவரை பார்த்த உடனே அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் தோட்டக்காரன் என்று எண்ணி பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இயேசு மரியாளே என்றார். அவர் சொன்ன உடனே யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, கவனிங்க என்ன சொல்ற, என்னை தொடாதே, டோன்ட் டச், என்னை தொடாத. யாரை பார்த்து? மரியாதை பார்த்து சொல்றார், என்னை தொடாதே. கவனமா கேளுங்க, என்னை தொடாதே, நான் ஏறி போகவில்லை. என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்குப்பா. இன்னும் ஏறி போகலன்றார். ஏன்னா எங்கே ஏறி போகல? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையில, கிருபாசனத்தன்னைக்கு போகல, அங்கே போய் இந்த பரிசுத்தரத்தை சிந்தல, இன்னும் என் பிதாவினத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். கவனிச்சிங்களா? இயேசு என்னை தொடாதே. ஏன் தொடாத அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் கையில் ஏந்தி கொண்டு போகின்ற ரத்தம் பரிசுத்த ரத்தம். பாவியான மனிதர்கள் மூலமாக இந்த ரத்தம் தீட்டுப்பட விடக்கூடாது என்பதற்காக தான் தொடாதன்னு சொல்றார். அந்த இடத்துல இங்கே மட்டும்தான் தொடாதன்னு சொல்கிறார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை தொடுவதற்கு, மனிதர்கள் தொடுவதற்கு கிறிஸ்து விரும்பவில்லை. அன்றைக்கு பேர் என்னன்றாங்கன்னா, என்னங்க இவர் இப்படி பண்ணுறாரு, தொடுறது கூட அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. லூக்கா 24:39 இப்போ பரலோகத்துக்கு போயிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லி, அங்கே வெள்ளாட்டுக்கடா இளங்கால ரத்தம் கிடையாது, அவர் சொந்த ரத்தத்தை கொண்டு போய் பரலோகத்தில் கிருபாசனம் தெளிச்சிட்டாரு. தெளிச்சிட்டு கீழே வராரு. 24:39 வசனம் படித்து காண்பிக்கிறேன். நான் தான், என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். இப்ப என்ன அங்க தொடாதன்னாரு, இங்க என்ன சொல்றாரு? என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்றார். கவனமா கேளுங்க. அங்கு தொடாதன்னார். ஏன் தொடாதன்னாரு? மக்கள் தப்பா புரிஞ்சக்கூடாது. பரிசுத்த ரத்தத்தை எடுத்து பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறார். அங்கே போய் கிருபாசனத்தின் மீது தெளிக்க வேண்டும், அது நிமித்தமாக தொடாதினார்.
இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வராரு. கீழே வந்து சீசர்களை பேசும்போது, என்னை தொட்டு பாருங்கள், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள். ஆமென். அதுதான் பாருங்கள், யோவான் 20:17 பிதாவிட்ட போகிறதுனா இன்னும் போகலை, அதனால் தொடாதுனாரு. போயிட்டு வந்துட்டாரு, இப்போ தொடுங்கன்றாரு. வந்து தேவ பிள்ளையில் ஒரு காரியத்தை நல்லா மனதில் வைத்து கொள்ளுங்கள். என்னென்று சொன்னால், பரலோகத்திற்கு பிதாவத்துக்கு ஏறி போய் அங்கு அநீதிமான்கள் எல்லாரையும் நீதிமான்களாக்கக்கூடிய மீட்பின் இரத்தத்தை கையில் ஏந்தினவராக அங்கு சென்று பரலோகத்தில் உள்ள கிருபாசன தண்டையின் மீது இயேசு கிறிஸ்து அவைகளை தெளிக்க ஆரம்பித்தார், மகா பிரதான ஆசாரியனாக. ஆமென். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்போ என்னன்னா, போகிற வழியில் ரத்தம் தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக தொடக்கூடாதுன்னு சொன்னவர். ஏனென்றால் அது புனித பயணம். அந்த புனித பயணம் முடிந்த பிற்பாடு தேவன் என்னை தொட்டு பார் என்று அவர் சொல்கிறதை நம்ம வேதத்தில் படிக்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து அநீதிமான்களுக்காக அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் இரத்தம் கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்பட்டு விட்டது. எனக்காக உங்களுக்காகவும் தேவன் இயேசு அடிக்கப்பட்டது மட்டுமல்ல, எனக்காக உங்களுக்காகவும் நாம் நீதிமான்களாகும்படிக்கு கிருபாசனத்தின் மீது இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு விட்டது. எப்படி ஆக்கியோன்னு சொன்னார், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை அதோட ரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கிருபாசனத்தை பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். சொல்லுங்க, நித்திய மீட்பு. ஆமென். சாதாரண மீட்பு கிடையாது, நித்தியமான மீட்பை தேவன் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். தற்காலிகமான மீட்பு அல்ல இது, ஒரு வருஷத்துக்குரிய மீட்பு அல்ல. ஒரு வருஷத்துக்கு சொல்ற எக்ஸ்பைரி, ஒரு வருஷம் காலாவதியாகின்ற அது மாதிரி கிடையாது. நித்திய மீட்பு. சொல்லுங்க, நித்திய மீட்பு. ஆமென். சொல்றாங்களே, இது வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் சார் அப்படின்னு, அந்த மாதிரி. இது எக்ஸ்பைரியே இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தேவன் இந்த இரத்தத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்து வைத்து இருக்கிறார். ஆகவே தேவனுடைய கிருபை மனுக்குலத்தின் மீது இறங்கி விட்டது. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என் மீது உங்கள் மீது தேவனுடைய கிருபை இறங்கி விட்டது. இன்று மனிதன் கிருபாசனத்தின் முன்பாக தன்னை தாழ்த்தும் போது இலவசமாய் தேவனால் நீதிமானாக்கப்படுகின்றான். ஆண்டவரே, நான் செஞ்ச காரியம் இல்லை, நீர் செய்த புண்ணியம், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காக நீர் பிக்கப்பட்டீர், எனக்காக நீர் தண்டனை எடுத்துக்கொண்டீர் என்று சொல்லி யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை நம்புகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு எனக்காக இவ்வளவு காரியத்தை செய்தார் என்பதை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அத்தனை பேருக்கும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். இதுதான் பவுல் ரோமருக்கு எழுதும்பொழுது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கவனிச்சிங்களா? படிச்சது கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு பவுல்னா, இலவசமாய். சொல்லுங்க, இலவசமாய். இலவசமாய். நல்லா சொல்லுங்க, இலவசமாய். சத்தமா சொல்லுங்க, இலவசமாய். ஆமென். ஆமென். இலவசமாய். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பவுல். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க, இலவசம். இலவசம்னு சொன்னாலே மக்கள் எப்போ ஒஸ்ட்டாக தான் பார்க்குறது. காசு கொடுத்து வாங்கினா அந்த பொருள் பத்திரமா வச்சுக்குவாங்க. ஆனால் இலவசமாக ஒன்று கொடுத்து பாருங்க, அவங்க வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் தான் கிடக்கும். இதே காசு கொடுத்து வாங்கினாங்கன்னா பாருங்கள், நல்லா மேலே வச்சிருப்பாங்க. எப்போதுமே இலவசம்னாலே கொஞ்சம் மட்டம் போயிடும். கவனமாக கேளுங்க. ஏன் இலவசன்றாருன்னா, கவனமாக கேளுங்க, உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. நீ எவ்வளவுதான் காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சா கூட நீதிமான் என்ற அந்த போஸ்டிங்கை நீங்கள் வாங்க முடியாது, பதவி வாங்க முடியாது. அதற்காக தான் அவர் எல்லா கரையத்தையுமே அவருடைய பரிசுத்த ரத்தம் என்று சொல்லக்கூடிய கரையம். இன்னைக்கு நம்ம ரத்தம் தீட்டான ரத்தம், நம்முடைய ரத்தம் பாவமான ரத்தம், நம்முடைய ரத்தம் ஆதாமின் ரத்தம். நான் சொன்னேன், போன வாரத்தை சொன்னேன், நம்ம எல்லாருமே அங்கிருந்து வந்தவங்க. தாவீது சொன்னார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள் என்பதான் போன வாரத்தில் விலைக்கு காமிச்சேன்.
நம்ம எல்லாரும் திட்டு உள்ளவர்கள். நம்முடைய ரத்தத்தை கொடுத்து வாங்க முடியாது. ஆகவேதான் உன்னால் முடியாது. நீ என்ன தலைகள் இருந்தாலும் குட்டிக்காரனை போட்டாலும் உன்னால் வாங்கவே முடியாதுப்பா மீட்பை, நீதிமான் என்ற கூடிய போஸ்டிங்கை வாங்க முடியாது. ஆகவே தான் அவர் இலவசமாக நமக்கு சொல்கிறார்கள், இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதி என்றால் என்ன? நீதி தேவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு ஈவு. மனிதன் நீதியை சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளோதான் மனிதன் நீதியை சம்பாதிக்க நினச்சா கூட, திரும்ப சொல்கிற, நீதியை சம்பாதிக்க முடியாது. நீதி கிரயம் கொடுப்பதனால் வருவதில்லை, தேவ கிருபையினால் இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆமென். இந்த நீதிக்காக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்றதை விட வேறு கஷ்டமான காரியத்தில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தேவ நீதியை மனிதன் சம்பாதிக்க முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை கிரயமாக கொடுத்து அதை சம்பாதித்து மனிதனுக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். உன்னால் அதை வாங்க முடியாது. ஏன்னா ஒரு ரத்தம் தீட்டான ரத்தம். இயேசு தேவனே இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து அவர் ரத்தத்தையே கொடுத்து மீட்டு கிருபாசனத்தின் மீது தெளித்து நமக்கு நித்திய மீட்பை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே அதிலேயே 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிப்போம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. கவனிங்க, சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒருவனுடைய மீறுதலினாலே என்று சொல்லும்போது யார் அந்த ஒருவன்? ஆதாம். அவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன், அந்த ஒருவன் யார்? ஆதாம். ஆதாமின் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். பாருங்க என்ன சொல்றாரு? கிருபை, நீதி, நீதியாகிய ஈவு. சொல்ல, நீதியாகிய ஈவு. அப்ப நீதி என்பது என்ன? கிஃப்ட். ஈவு என்றால் என்ன? கிஃப்ட், பரிசு. நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஆதாமினால் மரணம் ஆண்டு கொண்டது, இயேசு கிறிஸ்துவினால் ஜீவன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அவங்க சம்பாதிக்க முடியாதுங்க, தேவன் இலவசமாக கொடுத்திருக்கிறாரு. இது எப்படிப்பட்டது? நீதியாகிய ஈவு, நீதியாகிய ஈவின் பரிபூரணம். அப்ப நீதி என்பது என்ன? தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசு. எல்லாரும் சொல்றாங்க, தேவனுடைய பரிசு. ஆமென். என்ன சொல்றாரு? இந்த நீதியாகிய ஈவை பெறுகிறவர்கள் இந்த பூமியிலே ஆளுவார்கள். அப்ப நீங்க ஆளணும்னா நீதியை உடையவர்களாக மாறினா மட்டும்தான் நீங்க ஆள முடியும். யாருடைய நீதி? நம்முடைய நீதி அல்ல, தேவ நீதி. அப்ப அந்த நீதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இவ்வளவு விஷயத்தை செய்திருக்கிறார். ஆமென். இப்போ என்ன பண்ணணும்? இந்த கிஃப்டை நன்றியோடு பெற்றுக்கொண்டால் போதும். ஆமென். புரியுதுங்களா? ஒருத்தர் உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த கிஃப்ட்டுக்காக நீங்கள் எதுவும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிஃப்ட் வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. கிஃப்ட் யாராவது உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஏதாவது காசு கொடுத்தீங்களா? இல்லைப்பா இதுக்கு எவ்வளோப்பா இந்த கிஃப்ட்டு சொல்லி இருக்கிறேன், காசு கொடுக்குறேன்னு யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? ஹலோ, எனக்கு தெரிஞ்சு யாரும், நானும் சொன்னதில்லை, நீங்களும் சொன்னதில்லை. யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் இல்லை. கிஃப்ட்டுனாலே இலவசமாக கொடுக்குற காரியம் என்னன்னா, தேவன் நமக்கு இலவசமாக ஒரு நீதியை கொடுக்கும்போது நாம் அதை நன்றியோடு வாங்கி கொள்ள வேண்டும். ஆமென். ஏனென்று சொன்னால் நீதியை நமக்கு தருவதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நன்றியோடு நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பூமியில் நீதிமான்களாக வாழ வேண்டும். தேவனை நீதிமானாக இருக்கிறார் என்ற அந்த வெளிச்சத்தோடு வாழ வேண்டும். ஆமென். கவனமாக கேளுங்க. தேவன் நம்ம நீதிமானாக இருக்கிறதுனால கர்த்தருக்கு முன்பாக மனிதன் தன்னை தாழ்த்தும் போது நீதிமான் என்ற ஸ்தானத்தை அவன் அடைகிறான். ஆண்டவரே, என்னால் அல்ல ஆண்டவரே, நீங்கள் இதை கொடுத்தது கர்த்தாவே. ஆமென். பைபிளில் போடப்பட்டிருக்குது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக
தாழ்மையுடையவர்களாக மாற வேண்டும், சரண்டர் ஆகணும். ஆண்டவரே இது என்னால் அல்ல, உங்கள் கிருபை. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். தேவன் சகலவித கிருபையின் தேவன் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. ஒரு கிருபை மட்டும் இல்லை, அவர்கிட்ட சகலவித கிருபையின் தேவன் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் அருளுகின்ற கிருபையிலே பிரதானமான கிருபை என்ன? நீதி. ஆமென். சொல்லுங்க, என் தேவன் சகலவித கிருபைகளின் தேவன். அப்போ என்ன அர்த்தம்? அவர்கிட்ட ஒரு கிருபை மட்டும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் பிரச்சனை கூட இருக்கிறீங்களோ அத்தனை பிரச்சனையும் டீல் பண்ணக்கூடியது, அத்தனை பிரச்சனையும் ஒன்றுமில்லாமல் ஆகக்கூடிய கிருபை அவரிடம் ஏராளம் இருக்கின்றது. அதில் தேவ கிருபையில் பெஸ்ட்டு, சிறந்த கிருபை என்று சொன்னால் நீதி. அவருடைய நீதி என்ன? நீதி என்று சொன்னால் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய தகுதி. ஆமென். மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நல்லா கவனமாக கேளுங்க. ஏன் இதை கர்த்தருக்கு பண்ணணும்? எதுக்காக இதை செய்யணும்? யோசிச்சு பாருங்க, விஷயத்தை கவனமாக கேளுங்க. நாம் நீதியை பெற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? ஒரே நோக்கம், நம்மை நீதிமானாக்கணும். நீதி என்றால் என்ன? தேவனுக்கு முன்பாக அவனை தைரியமாக நிற்க வைக்க வேண்டும். நல்லா கவனமாக கேளுங்க. ஆதியில் தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது தேவன் நீதியினால் மனிதனை முடிசூட்டி இருந்தார், கனத்தினால் முடிசூட்டி இருந்தார். மனிதனும் தேவனும் பைபிளில் போடப்பட்டு உறவாடினார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனுடைய சத்தத்தை மனிதன் கேட்க ஆரம்பித்தான். தேவனுக்கு முன்பாக எந்தவித குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் மனிதன் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு முன்பாக தைரியமாக இருந்தார்கள். அதுதான் நீதி. மனிதன் பாவம் செய்த உடனே அவன் இழந்த ஒரு காரியம், இழந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஓடி போய் ஒளிந்து கொண்டான். தோட்டத்திலே பைபிளில் புறப்பட்ட தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஆதாம் ஏவாள் 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, பாவம் செஞ்ச உடனே முதல்ல செஞ்ச ஒரு காரியம், ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை மனிதன் இழந்து விட்டான். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி என்பது என்ன? நீதி. நீதியை மனிதன் இழந்து விட்டதனால் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறான். கவனமைக்கலாம். அன்னையிலிருந்து முழு மனு வர்க்கத்துக்கும் வந்தது பெரிய பெரிய பிரச்சனைகள். என்றைக்கு மனிதன் தேவனை விட்டு தூரம் சென்றானோ அன்னைக்கு தாங்க இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாச்சு. ஒன்று சொல்லட்டுங்களா? இன்றைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணமே நாம் தேவனை விட்டு தூரம் போகிறதுனால தான். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நம்ம தேவனை விட்டு தூரம் போகிறோம். கர்த்தர் சொல்கிறார், நீ தூரம் போகக்கூடாதுப்பா, நீ திரும்ப என்கிட்ட வரணும், திரும்ப என் கூட கிட்டி சேரணும். இப்போ கிட்டி சேர்வதற்கு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு என்னன்னா, நீதியை கொடுக்கணும், நீதி நாடையை கொடுக்கணும். ஆகதான் கர்த்தர் இந்த வேலைலாம் செஞ்சு நீதியை நமக்கு கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி, மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால் நீதி என்று சொல்லக்கூடியது. ஆமென். என்றைக்கு மனிதன் நீதிமான் ஆகிறானோ அன்றைக்கு தான் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்க முடியும். பவுல் எபிரேயர்ல சொல்றாரு, தைரியமாய் கிருபாசனத்தில் கிட்டி சேரு சொல்றாரு. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா வா. சொல்லுங்க, தைரியமா வா. பக்கத்தில் சொல்லுங்க, தைரியமா வா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமா வாங்க. ஆமென். இங்கே உள்ளவங்களாம் ஜெபம் என்று சொல்லணும் ஓடு ஒப்பாரிக்கக்கூடாது, ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடாது. தைரியமாக போங்க, தைரியமாக வாங்க. அவட்டு சும்மா இந்த பூச்சாண்டி இதெல்லாம் காமிச்சு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. தைரியமாக போங்க, தைரியமாக வாங்கினா அவர் சொல்கிறார், நீங்கள் தைரியமாக போங்க. அவர் என்ன தைரியமாக அப்படி கேட்க மாட்டார். தைரியமாக நம்ம அவர் சமூகத்தில் போனால் முதல்ல சந்தோஷப்படுறது நம்ம ஆண்டவர் தான். என்ன திமுறா தைரியமாக வர அப்படி சொல்ல மாட்டார். இவ்வளோ பண்ணிட்டு தைரியமாக அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம லாயர் ஒருத்தர் இருக்கிறார்.
நமக்காக வழக்காடுறலாக இருக்கிறேன். இங்கே பாருங்க, பிதாவே இவனுக்காக தான் ரத்த சிந்தினேன், இவனுக்காக தான் கிருபாசன தண்டையிலே வந்து ரத்தத்தெல்லாம் சிந்திருக்கிறேன், இவன் மீது கிருபையாயிரும் என்று தான் சொல்வார் ஒழிய இவனை தண்டியும் என்று தேவன் சொல்வது இல்லை. புரியுதுங்களா? ஆகவேதான் கவனமாக கேளுங்க, நீதி என்ற ஒன்றை நாம் அடைந்தால் மட்டும்தான் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்க முடியும். ஆமென். எவ்வளோ ஒரு பொசிஷன் தெரியுங்களா, எவ்வளோ ஒரு பதவி தெரியுங்களா? யாருக்கு முன்பாக? உலகத்தையே உண்டாக்குன தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த திராணிக்காக தான் அந்த உலகத்தில் வந்து கல்வாரிக்கு போய் ரத்தம் செஞ்சு மரித்து அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் கிருபாசனத்தின் மீது தெளித்து இவர் சொல்கிறார், என்னை தோடு, தைரியமாக வா என்று ஒரு வார்த்தை நான் பேசி கொண்டிருக்கிறார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, மனிதன் தன்னுடைய சுய கிரியைகள் மீது நம்பிக்கை வைப்பதை நிறுத்திவிட வேண்டும். நீ மக்கள் பாருங்க, தன் சுய கிரியைகள் நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவன் செய்து முடித்த செயலின் மீது விசுவாசம் வையுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் கல்வாரில் நமக்காக என்ன செய்து முடித்தாரோ அதன் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது நீதியையும் நல்ல எதிர்காலத்தையும் பெற்று வாழலாம். யூதர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களுடைய இந்த மத சடங்குல ரொம்ப தேறினவங்க. அவங்க செய்கிற அந்த சடங்கு சம்பிரதாயத்தை ரொம்ப தேறினவங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய செயல்களை விட தங்களுடைய கிரியைகள் தான் அதிகமாக நம்பினாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க நெஞ்ச நிமிஷம் தென்னாவட்டம் நடப்பாங்க பாருங்க. அவங்க எப்போதும் அவங்க இதை செய், அதை செய், இது செஞ்சால் சரியாக போயிடும், அது செஞ்சால் சரியாக போயிடும். ஒன்றும் இல்லை, 10 கட்டளையை திருத்தி 613 கட்டளையாக மாற்றினவங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கட்டளை கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? கட்டளையை எதுக்காக கொடுத்தார்? பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? மக்களுக்கு புரியல, பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னு தெரில. இவங்க பாருங்க, இவங்களுடைய நோக்கம் எல்லாமே பிரமாணத்தின் மீது தான் இருந்துச்சு. வந்து செஞ்சிடணும் 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 செஞ்சிடணும். எதை செஞ்சிடணும்? அவங்க கவனம் எல்லாமே செய்யலாம் இருந்துச்சு. வந்து என்ன எதை செய்யணும்? கரெக்டாக 10 கட்டளையை ஃபாலோ பண்ணிடணும். முழுக்க 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 கவனம் எல்லாமே அதில் தான் போச்சு. வந்து ஆகவே தான் பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 28ஆம் வசனம். இவங்களுடைய கவனமே செய். யோவான் 6:28. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனிச்சிங்களா? என்ன தெனாவட்டுவனுங்களுக்கு என்ன கேட்குறானுங்க? அவர்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க நாங்கள் என்ன செய்யணும்? எப்போதும் பாருங்கள், இதுதான் அவங்களுக்கு. நாங்கள் என்ன செய்யணும்? செஞ்சிடறோம். செஞ்சிடறோம். ஞானஸ்நானம் எடுக்கணுமா? ஒழுங்க முக்கிடலாம். முக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. வேறு என்ன இருக்குது? வாரம் சர்ச்சுக்கு வரணுமா? ஓகே, வந்துடுறோம். இந்த பரிசேயர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா, அவங்க போனாலே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். மாதம் சந்தா கட்டணுமா? மெம்பர்ஷிப் ஆகணுமா? நீ நிறைய இடத்துல பாருங்கள், இந்த மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு அவ்வளோ பிரயாசம். எங்கள்கிட்ட மெம்பர்ஷிப் கார்டு இருக்குதுங்க. கார்டை வச்சு என்ன பண்ணுறது? என்ன செய்யணும் சொல்லுங்கள். வேறு என்ன இருக்குது? அடுத்து என்ன இருக்குது? இதை செஞ்சு முடிச்சுட்டா அவங்க கேட்கலன்னா அடுத்தது என்ன இப்படி தான் போவாங்க. ஆகுதான் அதே தாட்டில் இருக்கிறானுங்க இவனுங்க. இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாங்க, என்ன சொல்கிறா கேட்குறானுங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 29 படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். புரிஞ்சுங்களா? இவன் என்ன கேட்டானுங்க, என்ன செய்யணும் சொல்லு. நம்மால் இயேசு என்ன சொல்கிறாரு? டேய் என்னடா பேசுகிற? விசுவாசிச்சா போதுண்டா. என்ன பேசிட்டு இருக்கிற? முழுக்க 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 வாமலே கவனமாக இருக்கு. சொல்லு செஞ்சிடும். ரைட்டு, என்ன இருக்குது? நம்பர் 1 சொல்லு, நம்பர் 2 சொல்லு, நம்பர் 3 சொல்லு, நம்பர் 4 சொல்லு. செஞ்சிடுறோம். கர்த்தர் சொன்னார், செய்கிறதுல இல்லடா, விசுவாசிப்பதில் இருக்குது. என்ன சொல்றாரு? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. விசுவாசி. கவனிச்சிங்களா? இயேசு விசுவாசி. ஆனால் சாகிறவர்கள் ஒரு பையன் நம்பலை. இயேசு நம்பலை. கடைசியில் இயேசு சிலுவையில் அறையும், அவனை அறையும், சிலுவையில் அறையும். இப்படி தான் பேச ஆரம்பித்தான்.
இயேசுகிற சொல்கிறார், முதல்ல நீ என்ன செய்யணுன்றதில் உன் கவனத்தை செலுத்துகிற நிப்பாட்டிட்டு விசுவாசத்தில் நேரம் செலவு பண்ணு. உனக்காக இப்போ முன்னாடி பேசியிருக்கிறேன், நான் யார் என்பதையும் பார். நான் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்ப மற்றெல்லாம் கரெக்டாக சொல்லாத, மற்ற சொல்கிறத கவனி. யோவான் சாணன் என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரா? அதில் கொஞ்சம் கவனம் செலுத்து. விசுவாசி. கவனிங்க தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு கூத்து என்ன அப்படின்னா, என்ன செய்யணும் சொல்லுங்கள் பாஸ்டர், செஞ்சிடலாம். ஏங்க எப்போதுமே கிறிஸ்தவம் நம்மை நோக்கி நம்மை சார்ந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதில் கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க. கிறிஸ்தவம் என்பது சொல்லக்கூடியது முழுக்க 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 கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை விசுவாசித்து நம்பி வாழ்வது தான் கிறிஸ்தவம். புரிஞ்சுச்சுங்களா? முழுக்க முழுக்க நம்மை நோக்கி பார்த்து நம்மை சார்ந்தது கிடையாது. நம்ம என்ன செய்கிறோன்றதில் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போய்ட்டு அப்பா கடமை முடிஞ்சிருச்சு. டெய்லியும் பைபிள் படிக்கணுமா? படித்து முடித்தேன், கடமை முடிஞ்சிருச்சு. டெய்லி ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் முடிச்சேன், கடமை முடிஞ்சிருச்சு. தசமாக கொடுக்கணுமா? கடமை முடிஞ்சிருச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா அதில் திருப்தி காண்கிறோம். நம்ம செய்கின்ற கிரியைகளிலே நாம் திருப்தி கண்டு கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன கிறிஸ்தவ இதெல்லாம் கவனமாக கேளுங்க, இதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு என்ன? இயேசுவை விசுவாசிப்பது, இயேசுவை நோக்கி பார்ப்பது, இயேசு எதற்காக மரித்தார், என்னத்துக்காக மரித்தார் என்ற காரியத்தை நோக்கி பார்ப்பது. இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படி போதித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவைக்கு போனார், ஏன் ரத்தம் சிந்தினார், ரத்தத்தை எடுத்து என்ன செய்தார், கிருபாசனத்தின் மீது தெளித்து, எதற்காக போய் தெளித்தார்? ஆட்டுக்குட்டின் ரத்தம் ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு நீதிமானாக ஆக்கினது. இவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்தியமாக நீ நீதிமான். ரத்தம் சொல்லுது, நீ ஒரு வருஷத்துக்கு நீதிமான் கிடையாதுடா, நித்தியத்துக்கு நீ நீதிமான். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நித்தியத்துக்கு நீ நீதிமான். ஆமென். இந்த மாதிரி போஸ்டிங்லாம் அந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க, 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, அதிகபட்சம் 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அவ்வளோதான் போஸ்டிங்க. ஆனால் இவர் மட்டும்தான் இரத்தத்தினால் நித்திய மீட்பை உண்டு பண்ணி நித்தியமாக நம்ம நீதிமான் என்று அறிவிக்கிறவர். ஆமென். பரலோகத்துக்கு போனாலும் நீதிமானே வாழ்ந்தான் கூப்பிடுவார். பரலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் நம்ம நீதிமான்கள் தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக நம்மை நிற்கக்கூடிய திராணியை கொடுத்தது நீதிமான் என்ற ஒரு காரியம். யூத மதத்தை சேர்ந்த எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி, நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு நியாயஸ்திரி வந்தான், ஒரு பணக்காரன் வந்தான். பணக்காரன் வரும்போது கூட அவனும் என்ன கேட்குறான்னு தெரியுங்களா? அவனும் நான் என்ன செய்யணும்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? 10ஆம் அதிகாரம், மார்க் 10ஆம் அதிகாரம். எல்லாருமே பாருங்க இதே ஆசாமிகளாக இருக்கிறானுங்க. படிங்க 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். போதும். அவன் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ நீ நல்லவன் என்று சொல்வ. தேவன் ஒரு நல்லவன். உடனே சொல்றார், இதை செய்ய அதை செய். 10 கட்டளை சொல்றார். உடனே நம்மால் அவன் சொல்ற ஒரு கேள்வி பாருங்க, இதெல்லாம் சிறு வயது முதலே அவன் சொல்றான் பாருங்க, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல். எவ்வளோ பெரிய கப்ஸா விட்றான் பாருங்க, புருடா விட்றான் பாருங்க. இப்போ கர்த்தர் பார்த்தா, டே நீ பொய் சொல்கிறன்றதை நான் காமிக்கிறேன் அப்படின்றது காமிச்சிட்டு சொல்கிறாரு, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாவற்றை விற்று தரித்திரர் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். என்ன சொல்கிறார்? வித்து கொடுன்றார். ஆனால் இவன் வித்து கொடுக்கல. ஏனென்று சொன்னால் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சவன் கடைசி பிரமாணம் ஒன்று இருக்குது, இச்சியாது இருப்பாயாக. இவனுடைய கவனம் எல்லாமே என்னன்னா 10வது கற்பனை ஃபாலோ பண்ண முடியல.
பைபிளில் போடப்படுது, வேண்டுமென்றே கர்த்தர் 10வது கற்பனையை வேண்டுமென்றே வச்சார். ஏன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுவேன், ஏன்னா எல்லாமே செய்கிறதுல இருக்குது. அதை 10வது கற்பனை செய்கிறதுல இல்லைடா, 10வது கற்பனை உள்ளத்தில் இருக்கிறது. இச்சியாதிருப்பாயாக. இப்போ வந்து சொல்கிறோம், நான் பெர்ஃபெக்ட், நான் கரெக்டு, சின்ன வயசுல உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்து எப்படி பெர்ஃபெக்ட் தெரியுமா? சரி பரவாயில்ல, நீ எவ்வளோ அண்டப்புழுவன்றதை நான் காமிக்கிறேன் சொல்கிறார். இவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா பைபிளில் போடப்படுறது, துக்கத்தோடே மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே இதில் தான் கவனம் செலுத்தினாங்க. இதில் கவனம் செலுத்தினாங்க. என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், செஞ்சிடுறோம். என்றைக்குமே இந்த மென்டாலிட்டிக்கு, இந்த மனநிலைக்கு நாம் வரக்கூடாது. ஆண்டவரே நான் இல்லை, நீர். ஆமென். கிறிஸ்தவ வாழ்வு நம்மை நோக்கி பார்ப்பதல்ல, நம்ம என்ன செய்கிறோம் என்பதை நோக்கி பார்ப்பதல்ல, கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நோக்கி பார்ப்பதுதான் கிறிஸ்தவம். ஆகவே இங்கே பாருங்கள், நான் பண்ணுற ஜபத்தை மேன்மைப்படுத்துறது கிடையாது. நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது உங்களுக்கே தெரியாது. சில பேர் உங்கள் ஊழியக்காரர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாரு, கேட்டிருக்கீங்களா? என்னைக்கா அதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன்னா, எங்களை நீங்கள் நோக்கி பார்க்கக்கூடாது. நாங்கள் எவ்வளோ நேரம் உபவாசம் பண்ணுறோம், நாங்கள் எவ்வளோ நேரம். நீங்கள் மனிதனை நோக்கி பார்க்கக்கூடாது. உங்களை நோக்கி பார்க்கும்படி சில காரியத்தை சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது. முழுக்க முழுக்க கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படி தான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஆகவே ஜெபத்தை மட்டமாக நினைக்கிறோமா, உபவாசத்தை மட்டமாக நினைக்கிறோமா, கொடுப்பதை மட்டமாக நினைக்கிறோமா, ஊழியங்களை மட்டமாக நினைக்கிறோமா? கிடையாது. கிறிஸ்துவை நோக்கி பார்த்து மற்ற காரியத்தை செய்ய பழகி கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய கவனம், முழு கவனமும் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை நோக்கி பார்ப்பதில் அல்ல, கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதில் தான் இருக்கின்றது. மார்த்தட்டக்கூடாது. நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண தெரியுமா, நான் எவ்வளோ நேரம் உபவாசம் பண்ண தெரியுமா? ஏங்க அதுக்காக நம்ம அழைக்கப்படலை. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் அந்த எல்லாம் சுருட்டி கீழே உட்கார வச்சுட்டு நீங்கள் யாரை மட்டும்தான் காமிக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை மட்டும்தான் காண்பிக்க வேண்டும். என்றைக்கு நீங்கள் உங்களை காண்பிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு பரிசேயனுடைய ஆவி உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை உலகத்துக்கு சொல்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொல்வதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சா? பக்கத்தில் புரிஞ்சிச்சா? ஆகவேதான் மற்ற சபைக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம்? மற்ற சபையை எல்லாமே அவங்க நோக்கி பார்க்கும்படி எல்லா காரியம் செய்ய முடியும், என்கரேஜ் பண்ணுவாங்க, தூண்டுவாங்க. இந்த சபை எதை தூண்டுதுன்னா, கிறிஸ்துவை நோக்கி பார், கிறிஸ்து தான் உன் வாழ்வு, கிருபையை நோக்கி பார், தயவை நோக்கி பார், அதை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு இடம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுங்களா? ஆகவேதான் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற நான் என்ற எண்ணம் மறைந்து போவதாக. கிறிஸ்துவங்கள் வாழ்வில் உயர்ந்து நிற்பாராக. எப்போதும் உங்களை உயர்த்துகின்ற இடத்துல எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீர்கள். ஒரு நாளும் நான் பண்ண ஜெபத்தால தான் இல்லை, தேவ கிருபையால தான். அன்னைக்கு சொல்லுவாங்க எல்லாம் உங்க ஜெபாங்க, நான் ஒரு நாளும் சொல்றது கிடையாது. நான் பண்ண ஜெபத்தால தான் கிடையவே கிடையாது. நான் ஜெபம் பண்ணாலும் அவருடைய கிருபையால தான் நீ இருக்கிற. என் ஜெபம்லாம் ஒன்றும் கிடையாது. தேவ கிருபைய ஜெபத்தை விட தேவ கிருபை கோடி மடங்கு பெருசு. ஆமென். புரிஞ்சுங்களா? எதை உயர்த்தணும்? அப்படியே உங்கள் வாழெல்லாம் சுருட்டி கீழே வச்சுக்கிட்டு இயேசுவே நீரே உயர்ந்திருப்பீராக. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் தன்னை உயர்த்தக்கூடிய ஒரே மனுஷன் பவுல். அவர் கூட அடிக்கடி கிருபைக்கு நேராக தன்னை ஒப்பு கொடுத்துருவார். நான் நிற்கிறது தேவ கிருபையால் நிற்கிறேன். அடிக்கடி பாருங்க, பவுல் சுருட்டிக்குவார், வாழை சுட்டி வச்சுக்குவார். அவர் சொல்ல முடியும், படிப்பை பற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். தகுதியை பற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். குலத்தை பற்றி சொல்ல முடியும். சொல்றாரு, எல்லாமே குப்பை, எல்லாமே கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். கிறிஸ்து
அவர் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அறிவின் மேன்மைக்காக. தேவ பிள்ளைகளா புரிஞ்சுங்க. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் நான் என்ற எண்ணம் இல்லாமல் போவதாக. அவருடைய கல்வாரி சிலுவை நம்முடைய மனதில் எப்போதும் மேலோங்கி நிற்பதாக. நான் அடிக்கடி சொல்ல, 40 நாட்கள் மட்டும் அல்ல, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் மட்டும் அல்ல, இன்றைக்கு இருக்கிற குருத்துறை ஞாயிறு மட்டும் அல்ல, எல்லா நாட்களுமே நம்முடைய மனதில் உயர்ந்து இருக்கக்கூடியது கிறிஸ்து மாத்திரமே. பார்க்க சொல்லுங்க, கிறிஸ்து மட்டுமே. ஆமென். புரியுதுங்களா? எந்த ஒரு விசுவாசி இந்த மனநிலைக்கு வராங்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. ஆமென். கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தவராக இருப்பாராக. அவருடைய அன்பின் திட்டங்களை பாராட்டுங்க, அவரை துதிங்க, அவரை ஆராதிங்க, அவருடைய அன்பின் செயல்கள் மீது விசுவாசத்தை பதிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். அவர்தான் முதல்ல படித்த, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நீதியும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து என்னை அறிந்திருக்கிறதை குறித்து நீ மேன்மை பாராட்டு. ஆமென். உங்கள் மாம்சத்தை குறித்து யாரும் மேன்மை பாராட்டக்கூடாது. உங்கள் குலத்தை குறித்து நாங்கள் எந்த ஆள் தெரியுமா? நெவர், வேண்டவே வேண்டாம். எந்த ஆளாக இருந்தாலும் சுருட்டி வச்சுட்டு நான் கிறிஸ்துவுக்குள், அவ்வளோதான். உங்கள் அட்ரஸ் என்னங்க? நீங்கள் எந்த கோத்திரமா எந்த குலமாக இருந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் கேர். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் என்றால், என் அட்ரஸ்ஸு கிறிஸ்துவுக்குள், அவ்வளோதான். இந்த உலகத்தில் ஒரு டேஸ் டேஸ் இருந்தாலும் நான் என்னுடைய அட்ரஸ்ஸு, என் ஜாதி எங்கே? கிறிஸ்துவுக்குள், அவ்வளோதான். அவ்வளோதான். அதே போல் நம்முடைய தாளந்துகளை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நமக்கு என்ன திறமை இருக்குது? இருக்கலாம், தேவன் கொடுத்துருக்கலாம். எல்லா தாளந்துகளும் தேவன் நம்ம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்கள். ஒரு நாளும் என்கிட்ட எத்தனை வரம் இருக்குது தெரியுமா? ஒரு நாளும் உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறாரு, 1 பேதுரு 1:24 படிப்போம். 1 பேதுரு 1:24. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. மனுஷனுடைய மகிமை எல்லாம், எவ்வளவு அழகா சொல்றாரு, மனுஷனுடைய மகிமை எல்லாம். சொல்லுங்க, மனுஷனுடைய மகிமை. புரியுதா? மனுஷனுடைய மகிமை எல்லாம் என்ன? அவன் தாளந்து, அவன் வரம், அவனுக்கு இருக்கிற பணம், அவனுக்கு இருக்கிற படிப்பு, அவனுக்கு இருக்கிற ஜாதி, அவனுக்கு இருக்கிற குலம் கோத்திரம், அவனுக்கு இருக்கிற பேக்ரவுண்டு, பின்னணி, எல்லாமே எப்படி இருக்குதா? புல்லின் பூவை போல் இருக்கிறது. அப்புறம் புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது சொல்றாரு. எல்லாம் ஒண்ணும் இல்லாம போகுன்றார். அப்புறம் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். போதும். என்ன சொல்றாருன்னா, இது மட்டும் தாப்பா நிற்கும், மனுஷனுடைய மகிமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும்னு சொல்றார். ஆகவே தேவ பிள்ளைகளே, பேதுரு அழகா சொல்றார், பவுலும் சொல்றார். என்ன சொல்றேன்னா, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றை குப்பையாக எண்ணுகிறேன். ஆகவே தேவனுடைய நீதிமான்களே, கிறிஸ்து உங்களை நீதிமானாக்கினவர். ஆகவே உங்கள் பெருமை கிறிஸ்துவாக இருக்கட்டும். அவர் தான் நீதிமானாக்கி இருக்கிறார். ஆகவே பெருமை அவருக்குள்ள இருக்கட்டும். ஆகவே நான் சொன்ன மேன்மை பைபிள் படிப்போம். 2 கொரிந்தியர் 10:17. 2 கொரிந்தியர் 10:17. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமென். புரிஞ்சிச்சா? என்ன சொல்றாரு பவுல்? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். என்ன சொல்றாருன்னா, உன்னை இல்லை, உன்னை மேன்மை பாராட்டாத, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு. கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டும்படிக்கு அவர் சொல்கிறார், அவரே தேவனால் எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கின்றார். அப்போ நீதி என்பது என்ன? தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய திராணி. கிறிஸ்து தான் தேவ சமூகத்தில் என்னை உங்களை நிற்க வச்சிருக்கிறாரு. ஹலோ, நம்ம அவர்கிட்ட போக முடியாது, தைரியமாக போக முடியாது. ஆனால் என்னையும் உங்களையும் தேவ சமூகத்தில்
தைரியமாக நிற்க வைத்ததே கிறிஸ்து. எப்படி? அவர் இரத்தத்தினால். ஆமென். ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினால் ஒரு வருஷத்தில் தேவன்கிட்ட வரலாம், போகலாம், எல்லா காரியத்தையும் பண்ணலாம். ஒரு வருஷம் தாண்டிடுச்சுன்னா திரும்ப புதுசாக ஆடு அடிக்கணும். இயேசு கிறிஸ்து தன் பரிசுத்த இரத்தத்தை வைத்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே இதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வாரின் மீது விசுவாசத்தை பதிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நிற்கிற திராணி உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் நம்ம நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எல்லாம் போதும் அப்படின்னு. கிடையாதுங்க. எல்லா நாளும் தேவ சமூகத்தில் தைரியமாக நில்லுங்கள். தேவனுடைய நன்மைகள் அளவில்லாமல் உங்கள் வாழ்வில் வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். புரிஞ்சுக்கலாம் சொல்கிறோன்னே. எழுந்து இருப்போம். அடுத்த வாரத்தில் உயிர்த்தெழுந்த ஞாயிறாக இருக்கிறதுனால உயிர்த்தெழுதலை பற்றி பேச போகிறோம். அதுக்கு அடுத்த வாரத்தில் தொடர போகிறோம் அந்த செய்தியை. தேவ சமூகம் அதுதான் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தின் இருப்பிடம். ஆதாம் தேவ சமூகத்தில் இருந்தவன். ஏதேன் என்று சொல்லக்கூடிய தேவ சமூகத்தில் இருந்தவன். இன்பம் நிறைந்த ஒரு இடத்தில் இருந்தவன். அந்த இடத்துல இருக்கிறவரிலும் நல்லா ஏதேன் நல்லா ஏதேன் என்று சொன்னால் திரும்ப சொல்கிறேன், இன்பம் நிறைந்த தேவனுடைய சமூகம். தேவ சமூகத்தில் இருக்கிறவரிலும் ஆதாமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கண்ணீரும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. என்றைக்கு ஆதாம் தேவ சமூகத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டானோ அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாச்சு. தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமூகம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் இருப்பிடம் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். ஆதாம் தவறு செய்தாலும் இந்த தேவ சமூகத்துக்கு நம்மை கொண்டு வந்து திரும்பவும் நம்மை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தது என்ன? நம்முடைய பரிசுத்தவான்கள் இதை எந்த அளவுக்கு கனம் பண்ணினார்கள், தேவ சமூகத்தை விரும்பினார்கள். அதுக்கு தான் இன்றைக்கி படித்தோம். நீதி என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணி. நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதியை அணிந்து கொண்டால் மட்டும்தான், நீதியால் தரிப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்க முடியும். நீதி என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் யாரும் தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. ஆகவே தான் பைபிளை பார்க்குறோம், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டார்? நாம் நீதிமான்களாக மாற்றப்படும்படிக்கு அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று பைபிளை பார்க்குறோம். ஆமென். இயேசுவின் உயிர்த்தெழுதல் காமிக்கின்ற விஷயமே அதுதான். குட் ஃப்ரைடே நியூ இயர், அதாவது ஈஸ்டர் மெசேஜ் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. பைபிளில் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? நான் ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதை முடிக்கிறேன். நீங்கள் திருப்ப வேணாம், கவலைப்பட. நீங்கள் திருப்பாதீங்க, நானே திருப்பிடுறேன். நீதி ரோமர் 6ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 4ஆம் அதிகாரம் 25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். உயிர்த்தெழுந்தாரா? எதுக்காக உயிர்த்தெழுந்தாரா? பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாரையும் நீதிமான்களாக்கப்படுவதற்காகவே எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எவ்வளோ பியூட்டி பார்த்தீங்களா? மரித்ததும் அதுக்கு தான். ரத்தத்தை எடுத்து ஏன் ஓடினாரு? யோசிச்சு பாருங்க. ரத்தத்தை எடுத்துட்டு வேகத்தில் போற, தொடாதப்பா, தொட்டா அவனுக்கு இப்போ தொடாத, வந்த பிற்பாடு தொடுன்றார். எடுத்துட்டு ஓடுறாரு மகா பெருசு சொல்லத்துக்கு. எதுக்காக? நித்திய மீட்பு, நித்தியமாக நம்மை நீதிமானாக மாற்றுவதற்காக. இந்த ரத்தம் தெளிச்சாதான் நீ என்கிட்ட வரவே முடியும். முழுக்க 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 தேவனுடைய மனதில் இருந்ததெல்லாம் மனிதன் தேவ சமூகத்தை இழந்து தூரம் போயிட்டான். திரும்ப அவனை பக்கத்தில் உட்கார வைக்கணும். ஆமென். எவ்வளோ நல்ல தேவன். நாம் தூரம் போவது தேவ திட்டம் அல்ல, நாம் நெருங்கி கிட்டி சேர்வது தேவ திட்டமாக இருந்தது. ஆமென். இது என்ன துதிக்கணும் தேவ பிள்ளைகளே. ஒரு நாளும் நம்மை மேலே கொண்டு வந்து விடவே கூடாது. ஆமென். எல்லாம் தேவ கிருபையை உயர்த்தணும். துதியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மை போற்றுகிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர், நீ நன்மைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே.
நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது அல்ல ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் அப்பா. கல்வாரியில் எங்களுக்காக மரித்தீரே, மரிக்கும்படிக்க இந்த உலகத்துக்கு வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்களுக்காக உம்முடைய சரீரம் பிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டீரே, முள்முடியை ஆண்டவரே தலையில் ஆண்டவர் சுமக்க நீர் ஒப்பு கொடுத்தீரே, எங்களுக்காக சிலுவை சுமந்து ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பதிலாக நீர் மரித்தீரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் உங்கள்கிட்ட வரணுன்றதுக்காகவே நீங்கள் ஆண்டவர் பிரிக்கப்பட்டீரே, நீர் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு நீதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீர் இவ்வளவு காரியத்தை செய்தீரே. நரகத்துக்கு சென்று நரகத்தின் சேனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கினீரே. மரித்தீர், மரித்த தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். காரணம் நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசினபடியால் எங்கள் கண்களை திறந்தபடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பது உடைய கிருபை ஆண்டவரே, உடைய தயவு இரக்கம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கிருபையால் எங்களுக்கு நீதி என்ற ஒரு ஈவை பரிசாக கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நாங்கள் வாங்க முடியாது ஆண்டவரே, ஏனென்றால் எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருந்ததை கர்த்தாவே. ஆகவே நீரே எங்களுக்கு நீதிமான் ஆக்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் தைரியமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இதை அறிந்தவர்களாக வாழட்டும். ஒரு நாளும் தங்களை மேலே உயர்த்தாதவனும் உம்மை உயர்த்தட்டும், சிலுவை உயர்த்தட்டும், கல்வாரி உயர்த்தட்டும், இயேசுவே என் மேன்மை என்று வாழட்டும் கர்த்தாவே. ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகள் எந்த தேவையோடு இங்கே வந்தார்களோ அத்தனை தேவைகள் நிறைவேற்றப்பட்டவர்களாக இங்கிருந்து செல்லட்டும் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதாக தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தேவ மகிமை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்வதாக. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று சொன்னீரே, உம்முடைய நீதியினால் இந்த பூமியிலே ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீதிமான்களுக்குரிய வாழ்வை இந்த பூமியில் வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றேன். தேவ கிருபை தாங்கி நடத்துவதாக. கையின் பிரயாசங்களையும் குடும்ப வாழ்வையும் பொருளாதார வாழ்வையும் உடைய பிள்ளைகள் வாழ்விலே சிறந்து விளங்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. பெரிய அற்புதம் அதிசயம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.